டெலிகிராம் நிறுவன சிஇஓ கைதினுடைய பின்னணி என்ன? வியாபார போட்டியா இல்லது அரசியலா? உலகின் முன்னணி சமூக வலைதளங்களில் ஒன்றான டெலிகிராம் நிறுவனத்தின் சிஇஓ பாவெல் துரோவ் என்பவர் அதிரடியாக பிரான்ஸ் காவல்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறதா தகவல்லாம் வெளியாக இருக்கு. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கிய டெலிகிராம் செயலி உலகம் முழுவதும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது அப்படின்னு மில்லியன் கணக்கான வாடிக்கையாளர்கள் இதற்கு கிடைத்தாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் டெலிகிராம் நிறுவனத்துடைய அந்த நிறுவன செயலியினுடைய நிறுவனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி பாவெல் துரோவ் அப்படிங்கிறவரு பிரான்ஸ் போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. டெலிகிராம் செயலியில் குற்ற செயல்கள் நடைபெறுவதாகவும் அதை தடுக்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்னும் ஏற்கனவே அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. போதைப் பொருள் கடத்தல், குழந்தைகளை மையப்படுத்திய பாலியல் சார்ந்த தகவல்களை மோசடி ஆகிய விவகாரங்களில் சட்ட அமலாக்கத்துடன் ஒத்துழைக்க தவறியதாகவும் டெலிகிராம் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. இந்த வழக்கில் சில ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறதாகவும் அதன் அடிப்படையில் தான் டெலிகிராம் செயலியினுடைய தலைமை செயல் அதிகாரி பாவெல் துரோவ் கைது செய்யப்பட்டிருக்கிறதாகவும் பிரான்ஸ் நாட்டின் காவல்துறை விளக்கம் கொடுத்திருக்காங்க. டெலிகிராம் நிறுவனம் தன்னுடைய அறிக்கையில அதன் கட்டுப்பாடு அம்சங்கள் தொழில்துறை தர நிர்ணயத்துக்கு உட்பட்டு செயல்பட்டு வருது அப்படின்னும் தொடர்ந்து அதை மேம்படுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஒரு செயலியை தவறாக பயன்படுத்துவதற்கு அந்த செயலியோ அல்லது அதன் உரிமையாளரோ காரணம் அப்படின்னு சொல்வது அபத்தமானது அப்படின்னு டெலிகிராம் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. செய்தி பரிமாற்றம், தொலைத்தொடர்பு தேவைகளுக்காக டெலிகிராம் செயலியை கிட்டத்தட்ட 1 கோடி பேர் பயன்படுத்தி வராங்க அப்படின்னும் அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த சூழலுக்கு கூடிய விரைவில் தீர்வு காணப்படும், டெலிகிராம் உங்களுடன் துணை நிற்கிறது அப்படின்னும் அது சொல்லிருக்கு. 38 வயதான பாவெல் துரோவ் ரஷ்யாவில் பிறந்தாரு. 2014ஆம் ஆண்டு ரஷ்யாவில் இருந்து வெளியேறிய அவர் இப்போ துபாயில் வசித்து வராரு. டெலிகிராம் நிறுவனமும் துபாயை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டு வருது. 2013ஆம் ஆண்டு டெலிகிராம் செயலியை துரோவ் உருவாக்கினார். அதற்கு முன்பு அவர் பியோன் டக்டே என்ற சமூக வலைதள பக்கத்தையும் உருவாக்கினார். அதில் எதிர்க்கட்சியினர் பயன்பாட்டை முடக்க வேண்டும் அப்படின்னு ரஷ்ய அரசின் கோரிக்கையை நிராகரித்த பின்னர் 2014ஆம் ஆண்டு ரஷ்யாவிலிருந்து வெளியேறினார் துரோவ். பியோன் டக்டே சமூக வலைதளத்தை அவர் வித்துட்டார். அமீரகம் மற்றும் பிரான்ஸ் நாட்டின் குடியுரிமையை அவர் பெற்றார். ரஷ்யா, உக்ரைன் மற்றும் முன்னாள் சோவியத் நாடுகளில் டெலிகிராம் மிகவும் பிரபலமாக இருக்கு. பயனர்களின் தரவுகளையும் வழங்குவதற்கு மறுப்பு தெரிவித்ததன் விளைவாக டெலிகிராம் செயலி 2018ஆம் ஆண்டு ரஷ்யாவில் தடை செய்யப்பட்டது. 2021ஆம் ஆண்டு அந்த தடை நீக்கப்பட்டது. ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் மற்றும் வீசாட் போன்ற சமூக வலைதளங்களுக்கு அடுத்தபடியாக டெலிகிராம் அதிக மக்களால் பயன்படுத்தப்படும் செயலியாக பட்டியலிடப்பட்டது. துரோவ் ரஷ்யாவை விட்டு வெளியேறினாலும் தற்போது துரோவ் ஆதரவாக ரஷ்யா களம் இறங்கியிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கும் ரஷ்யா துரோவை தன்னுடைய நாட்டு பிரஜையாக தான் அடையாளப்படுத்துறாங்க. இது போன்ற சூழலை எதிர்கொள்ளக்கூடிய ரஷ்ய குடிமகனுக்கு தேவையான அனைத்து உதவி நடவடிக்கைகளும் இந்த விவகாரத்தில் பிரான்சுக்கான ரஷ்ய தூதரகத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு இருக்கு. துரோவின் பிரதிநிதிகளிடம் இருந்து எந்த விதமான கோரிக்கையும் பெறப்படலை. இருந்தாலும் இந்த உதவிகள் வழங்கப்பட்டன அப்படின்னு ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அறிவித்திருக்காங்க. இந்த தடுப்பு காவலுக்கான காரணங்களை தெரிந்து கொள்ளவும், துரோவினுடைய உரிமைகளை பாதுகாக்கவும், அவர் சார்பில் வழக்கறிஞரை அணுகவும் தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரஷ்ய தூதரகம் தெரிவித்திருக்காங்க. பிரான்ஸ் அதிகாரிகள் ரஷ்யாவோட ஒத்துழைக்க மறுக்கிறாங்க அப்படின்னும் அது குறிப்பிடப்பட்டிருக்கு. பிரச்சனை என்னன்னா, ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும் என்று சந்தேகப்படுபவர்களுக்கு எதிராக அனைத்து விதமான தடைகளையும் மேற்கத்திய நாடுகள் பல வழிகளிலும் மேற்கொண்டு வராங்க. எலான் மஸ்க் மீதான ஏராளமான இனவெறி புகார்கள் உள்ளிட்ட புகார்கள் இருக்கு. இந்தியாவை கூட பலமுறை எக்ஸ் தளம் மற்றும் ட்விட்டருடைய செயல்பாடுகள் குறித்து ஏராளமான புகார்கள் சொல்லியிருக்கு. ஆனா அப்போ எல்லாம் சட்ட விதிகளை பற்றி கவலைப்படாம இப்போ ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயல்படுகிறவராக இல்லாவிட்டாலும் கூட சந்தேகத்தின் பேரில் துரோவ் மீது நடவடிக்கை எடுக்கப்படுது. மனித உரிமை, சட்ட விதிகள், மதவாதம் என்பதெல்லாம் அமெரிக்கா மற்றும் மேலை நாடுகளுக்கு தங்கள் நலனை பாதுகாத்திட பயன்படும் ஆயுதங்களாகவே மாறிவிட்டன அப்படிங்கிறதையே துரோவ் மீதான நடவடிக்கை எடுத்துக்காட்டுது.